இந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் ஜெயிச்சு போட்டு இந்த பங்களாதேஷ்காரனுங்க தோனி லெவலுக்கு பில்டப்லாம் கொடுத்தானுங்க. அது என்றா தோனி லெவல் பில்டப்லாம் யோசிக்க வேண்டாம். 2007-8 வந்து இந்தியா வந்து தோனி கேப்டன்சியில் ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. அப்போ போய் ஒன் டே சீரீஸ் அங்கே ஜெயிச்சு போட்டாங்க. அப்போ ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தோனி கூப்பிட்டு இது பாருங்கப்பா, ஜெயிச்சதுக்கப்புறம் யாரும் கத்தி கூப்பாடு போட்டுருக்கூடாது, அதுமாதிரி அமைதியாக வந்து எல்லாத்தையும் கை கொடுத்து போட்டு போயிடுறீங்க அப்படின்ட்டாப்புல. ஏன்னா கத்தி கூப்பாடு போட்டால் ஏதோ லக்கில் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அமைதியாக வந்து கை கொடுத்துட்டு போனால் நாங்களும் ஜெயிக்கிறது இனிமேல் சகஜம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்கிற மாதிரி தோனி அன்னைக்கு சொல்லியிருந்தாப்புல. இப்போ வந்து பங்களாதேஷ்காரனுங்க அதே மாதிரி ஒரு பில்டப்பில் அதுங்காப்பில் வந்து அமைதியாக வந்து ஆஸ்திரேலியாக்காரங்களை கையை கொடுத்து போட்டு போயிட்டாங்க. அடுத்த மேட்ச்சுக்கு அடுத்த கிரவுண்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் நின்ட்டாங்க. ஆஸ்திரேலியா என்ன பண்ணானுங்கன்னா, ஸ்டார்க்கு வந்து வீசினாப்புல முதல் பால்லேருந்தே விக்கெட்டு. ஆஸ்திரேலியா ரிவெஞ்சு பண்ணானுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வெறும் 54 ரனுக்கு பங்களாதேஷ் ஆல் அவுட்டு. அடுத்து இறங்கி ஆஸ்திரேலியா முதல் நாள்லேயே நல்ல லீடே போயிட்டாங்க. இன்னும் ஒரே நாளில் முடிய வேண்டிய மேட்ச்சு 1.5 நாளில் முடிஞ்சுது. ரெண்டாவது இன்னிங்ஸை பங்களாதேஷை பேட் பண்ண விட்டு மறுபடியும் 100 ரனுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணி போட்டாங்க. ஆஸ்திரேலியா அடித்ததும் கம்மி தான். ஆனால் பங்களாதேஷை மொத்தமாகவே 150 ரன் கூட அடிக்கல ஒரு மேட்ச்சுக்கு. அவங்க மொத்தமாக சேர்த்து 2 இன்னிங்ஸும் சேர்த்து 150க்குள்ளே ஆல் அவுட் பண்ணி போட்டாங்க. அதனால் ஆஸ்திரேலியா வந்து ரன்னு இன்னிங்ஸ் வெற்றியாகி ரிவெஞ்சு பயங்கரமான வெற்றி ஆகி போச்சு. 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளில் மேட்ச் முடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ பண்ணல. இப்போ வந்து ஒரு நாளில் முடிக்க முடியல, இருந்தாலும் 1.5 நாளுக்குள்ளே மேட்ச் முடிச்சு போட்டாங்க.